Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 11 probability பார்த்துக்கிட்டு இருக்கோம். exercise 11.4 இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி மற்றும் பரவற்படி அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. மீன்னா என்ன, இது 11.4 எக்ஸசைஸ் 11.4 எக்ஸசைஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இதுக்கு தேவையான இன்ட்ரோ கொடுக்குறேன். மீன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும். மீன் அப்படின்னா சராசரி அப்படின்னு தமிழில் அர்த்தம். இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணணும். சரியா? மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்றது தான் இதுக்குள்ள ஃபங்க்ஷன். சரியா சொல்கிறது? மறந்துடாத. அல்லது சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியணும். வேரியன்ஸ்னால் ஸ்கொயர் வரும், அவ்வளோதான். வேரியன்ஸ் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி கழிக்கிறது. பரவற்படி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பரவர் படி அப்படின்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப், இங்கே எக்ஸ் ஸ்கொயர், சாரிடா இங்கே எக்ஸ் வரும்டா தம்பி, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா சொல்கிறது? இதில் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேர்ஃபோர்னு எழுதி வேரியன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஃபார்முலா வந்து சேர்ந்து வரும். வேரியன்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இ ஆஃப் எக்ஸ் என்னது? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இது இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வேணால் எழுதிக்கலாம். இது ஃபங்க்ஷனுக்கு. இதுதான் இது. நம்ம வேரியன்ஸை எதாவது டினோட் பண்ணலாம் அப்படின்னா மியூ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. வேரியன்ஸை வந்து மியூ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. மியூ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேரியன்ஸ்னு எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கவேன். வேரியன்ஸ் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் மியூ மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? எம் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வேரியன்ஸ்குள்ளது. எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இ ஆஃப் எக்ஸை வந்து என்ன மியூன்னு வச்சுக்கலாம். இ ஆஃப் எக்ஸ் என்னது? மியூ. இ ஆஃப் எக்ஸ் அப்படின்றது மியூ. சரியா சொல்கிறது? இ ஆஃப் எக்ஸ் வந்து மியூ அப்படின்னு அர்த்தம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அப்போ வேரியன்ஸ் அப்படின்றது வந்து இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். நீ வந்து இந்த இந்த இதோட உனக்கு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் எழுதுனது இது. இதுவும் பட் நம்மளுக்கு தேவையானது இதுதான். இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இதுதான் நமக்கு தேவையானது. சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்படாத. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா பண்புகள். ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இ ஆஃப் ஸ்மால் ஏஎக்ஸ்பி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா உள்ள மட்டியில் பண்ணலாம். சரியா? ஏ எடுத்துகிட்டு இ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோ, ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன்னு. எக்ஸோட தான் சேரும். ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். மாறிலிகள் அப்படின்னு அர்த்தம்.
செகண்ட் ஒன்று வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு, சரியா சொல்கிறது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படின்றது பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸு மேலே எழுதுனது தான். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அந்த ஃபார்முலா நல்ல மேலே அதுதான். மூணாவது ஒன்று, தேர்ட் ஒன், வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, வேரியன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு, சரியா, ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், மறந்துடாத, சரியா, ஏ அண்ட் பி கான்ஸ்டன்ட். அப்போ வேரியன்ஸ் எடுக்கையில் என்ன எடுத்துடுறோம், ஏ ஸ்கொயர்னு எடுத்துடுறோம், சரியா சொல்கிறது. ஏ ஸ்கொயர்னு எடுத்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுறோம் கணக்கை, சரியா. ரைட், இது உனக்கு டெஃபனிஷனுக்காண்டி எழுதியிருக்கேன். சிம்பிள் தான். இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா மீன் சம்மேஷன், அதாவது எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்டகிரேஷன் போட்டுட்டு எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் வேரியன்ஸ் கிடைக்கும். இது டேபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த ரைட் சைடில் உள்ளது அல்லதுக்கு இங்கிட்டு உள்ளது, சரியா. டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருந்தா. சரி, ரைட், சம்ஸுக்கு போவோம். எக்ஸசைஸ் 11.4ல் ஃபஸ்ட்டு சம். குட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/10, x equal to 2,5. next 1/5 இங்கே என்ன வந்துடும், x equal to 0, 1, 2, 3, சாரி 2 மேலே வந்துடுச்சு. அப்போ இங்கே வராது. 1, 3, 4 செட்டு போட்டுக்க அப்படி ஃபங்க்ஷன் மாதிரி. ரைட், இப்போ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோன்னா இது அப்படியே அல்லதுன்னு மாற்றுறேன். டினாமினேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன செய்யணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1/5 இன்ட்டு 2/2ன்னு போட்டினா தான் என்ன வந்துடும், 2/10ன்னு வரும். இதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், 2/10 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. அப்போ எக்ஸ்ன்னு எடுக்கிறோம், அந்த டேபிள் கொண்டு வரக்காண்டி ப்ராபபிலிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன். 0, 1, 2, 3, 4, 5 பார்த்து டேபிள்ஸ் போட்டுக்கிறோம். பெருசாக போடுறதுனால நீட்டாக எழுதிக்கிறோம். ரைட், ரைட். இப்போ வந்து 0க்கு என்ன வந்திருக்கு, 2/10. 2/10. 1க்கு என்ன வந்திருக்கு, 2/10. 2க்கு வந்து 1/10. 3க்கு 2/10. 4க்கு 2/10. 5க்கு 1/10. புரியுதான் பாரு, அதை பார்த்து எழுதிட்டேன். இப்போ இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போமா. இ ஆஃப் எக்ஸ் அதுக்கு தான் உன்ட்ட சொன்னேன். இது ஃபங்க்ஷன் வந்து டேபிள்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோ. சம்மேஷன் அப்படின்றது வந்து ஆடுன்ற அர்த்தம், ப்ளஸ் பண்ணுறன்னு அர்த்தம், சரியா. 0 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் 2/10 ப்ளஸ்
1 இன்ட்டு அந்த மேலே உள்ளதையும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். 2/10 ப்ளஸ் 3 இன்ட்டு 2/10 ப்ளஸ் 4 இன்ட்டு 2/10 ப்ளஸ் 0க்கு 2/10, 1க்கு 2/10, 2 எழுதலையாடா தம்பி, 2 வேணும்ல, விட்டுட்டேன் பாரு, 2 வேணும். 2க்கு என்ன இருக்குன்னு பாரு, 2க்கு 1/10, அப்போ 3க்கு 2/10 ப்ளஸ் 4க்கு என்ன இருக்குன்னு பாரு, ப்ராக்கெட் பண்ணிக்கோன்னா இது எக்ஸுக்கு பதிலாக இருக்குது, அவ்வளோதான். 4க்கு வந்து 2/10, 5க்கு 1/10. ஓகே, அப்படியே மேலே மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ஒன் 0, செகண்ட் ஒன் 2/10, தேர்டு ஒன் 1/10, 6/10, 8/10, 5/10. அப்படியே 10 எல்சிஎம் போட்டினா 2 + 1 + 6 + 8 + 5 ஹோல் டிவைடட் பை 10. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. சரிங்களா? 6, 10, 14, 14, 14, 6 எவ்வளோடா தம்பி, பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 14 ஒரு 25 வருது. 2.5 2.3 பாரு தம்பி. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1:2டா. இதுவும் என்னது தான் 1:2டா. அப்போ 2 இங்கே வந்துடும், 6, 8, 5 வரும். ஆட் பண்ணோம்னா 23/10 வருதுடா. அப்போ அது அடிக்கிறோம் அப்படின்னா 2.3, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா. இதுதான் E(x). புரியுதான்னு பாரு. சிம்பிளாக செஞ்சாச்சு பற்றியா? இதே மாதிரி E(x²) இந்த இடத்துல x² f(x)ன்னு போடணும். நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகையில் E(x²) கண்டுபிடிக்கிறோம். அப்போ சம்மேஷன் x² இன்ட்டு f(x) அப்படின்னு எழுதிட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு பக்கத்தில் அதை எழுதணும். ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணிவிட்டு பக்கத்தில் f(x) எழுதணும். ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணிவிட்டு பக்கத்தில் f(x) எழுதணும். ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணிவிட்டு பக்கத்தில் f(x) எழுதணும். இது 0, 1, 2, 3. அகைன் என்ன இருக்குது, 4 இருக்குது. சரியா? 5 இருக்குது. லென்த்தியாக போகுது, பார்த்து பொறுமையாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2/10, 2/10. அடுத்து என்னடா தம்பி 1/10. அடுத்து என்னடா தம்பி 2/10, 2/10, 2/10. லாஸ்ட் ஒன் 1/10, 5க்கு. ஆமாம், இப்போ சரி பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஒன் 0, ஓகே, பிரச்சனை இல்லை. செகண்ட் ஒன் 1² 1, அப்போ 2/10 அதோட மல்டிப்ளை பண்ணிட்டா. ப்ளஸ் 2 2s are 4, 4/10 மேலே மல்டிப்ளை பண்ணிட்டா. 3 3s are 9, 9 2s are 18/10 மல்டிப்ளை பண்ணிட்டா. ப்ளஸ் 4 4s are 16, 32/10. ப்ளஸ் 5 5s are 25, 25/10. 10 எல்சிஎம் போட்டோம்னா மேலே என்ன ஆகுன்னு பாரு. 10 எல்சிஎம் போட்டோம்னா 18 2 20, 24, 26, 56. சரிதானே சொல்கிறது? அப்போ என்ன வருது, 56, 84 வருது. 84/10, அப்போ 8.4 அப்படின்னு வருது. 8.4 அப்படின்ட்டு வருது. சரியான்னு செக் பண்ணிக்கோ. 8.4ன்னு வருது. சரியான்னு செக் பண்ணு. அப்போ E(x²) கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் தனித்தனியாக எழுத போகிறேன். மீன் அப்படின்னு எழுதினோம்னா E(x). மீன் அப்படின்றது என்னது, E(x) 2.3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் அப்படின்னா ஃபார்முலா போட்டு தான் கொண்டு வரணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா E(x² மைனஸ் E(x) ஹோல் ஸ்கொயர்னு போட்டு கொண்டு வரணும். அப்போ E(x² வந்து 8.4 மைனஸ்
2.3 whole square. அப்போ 8.4 minus 2.3 529 வரும். அப்போ 5.29. அப்போ 8.40 5.29 10 3 1 1 3. சரிதானா? அப்போ என்ன வருது? 3.11 அப்படின்றதான் என்னது? வேரியன்ஸ். இதான் நம்ம செஞ்சுக்க. நெக்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் கணக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் சம் செய்கிறேன். செகண்ட் ரோமன் லெட்டர் f of x equal to 4 minus x by 6 x equal to 1, 2, 3. ரைட். இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 சாரி டேபிள் கண்டுபிடிக்க போகிறேன். மாஸ் ஃபங்க்ஷனு 1 2 3 ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வந்துருச்சுடா தம்பி? 1 போட்டோம்னா 3/6, அடுத்து 2 போட்டோம்னா 2/6, அடுத்து 3 போட்டோம்னா என்னடா தம்பி வருது? 1/6. அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், இல்லை அப்படியே இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா சொல்கிறது? ரைட். இதுதான் அந்த டேபிளுக்கு வந்து எடுக்காண்டி நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா சொல்கிறது? குட். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மீன் அப்படிங்கன்னே எழுதிடலாம். ஏன்னா அதுக்குள்ள ஆன்சர் தான் அது. இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சம்மேஷன் இருக்குன்னா ஆடுன்னு அர்த்தம். எக்ஸ் எழுதிட்டு 1 எழுதிட்டு இன்ட்டு 3/6 ப்ளஸ்ஸு 2 எழுதிட்டு 2/6 கீழே உள்ளது ப்ளஸ் 3 எழுதிட்டு 1/6. எல்சிஎம் 6 போட்டுட்டோம்னா 3/6 ப்ளஸ் 4/6 ப்ளஸ் 3/6. அப்போ கீழே 6 வந்துடும். 4 3 7 3 10/6. 10/6 அடிச்சிட்டோம் அப்படின்னா என்னடா தம்பி வருது? 5 2s are 10, 3 2s are 6, 5/3ன்னு வருது. இதுதான் இ ஆஃப் எக்ஸ். மீனோட எழுதி நினச்சிக்கலாம். ஏன்னா ஒரே ஆன்சர் தான் அது. இல்லை தனியாக எடுத்து எழுதினாலும் சரி. வேரியன்ஸ் உடனே கண்டுபிடிக்க முடியாது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு தான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. வேரியன்ஸ் வந்து உடனே கண்டுபிடிக்க முடியாது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஸ்கொயரு ப்ராக்கெட் ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்கொயரு ப்ராக்கெட். இங்கே 1 வந்துடும், 2 வரும், 3 வரும். இங்கே ஃபஸ்ட்டு 3/6 2/6 3/6 அவ்வளோதான். அப்போ 3/6 4 4 2s are 8/6 ப்ளஸ் 9 9 3s are 27/6. அப்போ 6 எல்சிஎம் போட்டோம்னா 27 3 38 38/6. சரிதான் நான் சொல்கிறது? அடிக்கலாம். அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 19/3 2s are 6. ஓகேயா? 19 இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த லாஸ்ட் ஒன்று வந்து தப்பு எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. உனக்குள்ளே என்ன எழுதியிருக்கோம்னா 1/6ன்னு வந்திருக்கணும். கவனிக்கல பாரு. அப்போ 9/6. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னடா தம்பி ஆயிடுது? 9 10 17 20/6 அடிச்சிட்டோம்னா 10 2s are 20 3 2s are 6. இதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா எழுதணும். therefore variance equal to e of x square minus e of x whole square. பொறுமையா? ரைட். e of x ஸ்கொயர்ன்றது 10/3. இது வந்து 5/3 whole square. அப்போ 10/3 minus 25/9
ரைட் 9 எல்சிஎம் போட்டோம்னா என்னடா தம்பி வந்துடும், இங்கே 25 தான் வரும், இங்கே 30 வரும். அப்போ என்னடா வந்துடும் 5/9 அப்படின்றதான் என்னது வேரியன்ஸ். 5/9 அடிக்கணும்னா அடிச்சுக்கோ 0.56 அப்படின்னு அர்த்தம் வேரியன்ஸு. சரியா சொல்கிறது? அதனால் நிதானம் அடிக்கணும்னா அடிச்சுக்கோ. அதே மாதிரி இது அடித்தோம்னா 1 3 is 3 அடிக்கணும்னா கடைசி அடிச்சுக்க. 1 3 is 3 மிச்சம் எவ்வளோ இருக்குடா தம்பி 2. 6 3s are 18. மறுபடியும் என்ன வந்துடும் 6 2 வரும். 1.66ன்னு போயிட்டே இருக்குது. 1.67 வேணால் போட்டுக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடிக்கிறேன்னா அப்படியே விட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ரைட், நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். இது ரெண்டாக பிரித்து விட்டுறேன், உனக்கு அப்படி தானே தெரியும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ரைட், நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு ஃபங்க்ஷன் 2x minus 1, sorry 2 of x minus 1, 1 less than x less than 2. ஓகே குட். 0 otherwise அப்படின்னு கொடுத்துருக்கு. 0 otherwise அப்படின்னு கொடுத்துருக்கு, மற்றபடி அப்படின்ட்டு. இந்த கணக்கு மெத்தட்ஸ் மாறும். நம்ம இ ஆஃப் எக்ஸ் வந்து ரெண்டு விதமாக சொன்னோம். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் மீன் அப்படின்றத எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று சொன்னோம். நான் இருக்கா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இப்போ இதில் இதை அப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷனோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். லிமிட் வந்து 1 to 2. இப்போ இ ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கடா தம்பி. லிமிட் வந்து இல்லை ஃபார்முலா எழுதிக்க மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேயா, டிஎக்ஸ் சாரி இன்டகிரேஷனில். இப்போ லிமிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷனு இந்த இருக்குது, தனியாக எழுதுனா வேணாம், அதிலே இருக்கட்டும். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன், இதுதான் லிமிட்டு. அப்போ 1 to 2 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இங்கே முன்னாடி என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ். அவ்வளோதான். இப்போ உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு 1 to 2 dx. இன்டகிரேட் பண்ணுறேன். x cube by 3 minus 2x square by 2. லிமிட் 1 to 2. அப்போ லிமிட் அப்ளை பண்ணோம்னா 2 அடிக்கணும்னா அடிச்சுக்கோ. இந்த 2 அடிச்சுக்கலாம். அப்போ வந்து என்னடா வரும் 8 minus 4 ஒரு ஆன்சர் வருது. மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் இங்கே என்ன வருது 1 மைனஸ் 1. ஓகேயா, அப்போ ஆன்சர் வந்து இதில் 4 வந்துடுது. எதுக்கு, இ ஆஃப் எக்ஸுக்கு. இதை நம்ம மீனே மென்ஷன் பண்ணிடலாம், ஆனால் அதை பண்ண முடியாது. சரியா சொல்கிறது? இது எதுவும் தப்பு பண்ணியிருக்கேனான்னு பாரு. ஆமாம், தப்பு பண்ணியிருக்கேன்ல, இன்டகிரேஷனில் தப்பு. இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன் பாரு. இந்த இடத்துல அடிக்க முடியாதுல்ல உனக்கு, ஏன்னா கீழே க்யூப் வரும். இன்டகிரேட் பண்ணோம்னா 2x cube by 3 மைனஸ் 2x square by 2 அப்படின்னு வரும். 1 to 2. அப்போ இதை அடிக்கலாம், இதை அடிக்க முடியாது. சரி, அப்போ 8 2s are 16 by 3 மைனஸ் 2 2s are 4 by 2. இது ஒன் செட்டு. மைனஸ் 2 by 3 மைனஸ் 2 1 ஆயிரும். 1 போட்டால் 1 ஸ்கொயர் 1 2 கேன்சல் ஆயிரும்ல. இது அடித்தா என்ன வந்துடும் 2 வந்துடும். அப்போ 3 2s are 6னா 10 by 3 மைனஸ் 1 3 is 3 மைனஸ் 1 by 3 ப்ளஸ் 1 by 3. அப்போ 11 by 3 அப்படின்ட்டு வருது. 11 by இது என்ன வரும் 2 2s are 3 8 2s are 16. இது வந்து என்ன வரும் 2 2s are 4 2s are 8 வருதா. அப்போனா இங்கே என்னடா தம்பி வரும் 4 வரும். 4 வரும்னா நான் 3 12, நான் 3 12
12னா 4 வரும், 4/3. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வந்துருச்சு, 5/3. இதுதான் என்னது, இ ஆஃப் எக்ஸ். மெதுவாக செய்யுங்க, நான் தான் செய்யணுமா? ரைட்டு, பொறுமையாக செய்யுங்க. ரைட், குட். சரி, இங்கே இப்போ ஆனால் இங்கே இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். இது வேரியன்ஸ் கிடையாது, வேரியன்ஸ் ஃபார்முலா போடணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஎக்ஸ். லிமிட் வந்து 1 to 2, அதே தான். அப்போ இது வந்து 2 உள்ளே போகல எக்ஸ் க்யூப்னு வந்துடும், மைனஸ் அது உள்ளே போச்சுன்னா என்ன வந்துடும், 2x² வந்துடும், dxன்னு வந்துடும். 1 to 2ன்னு அர்த்தம். தம்பி 2 வேணால் வெளியே எடுத்துக்கிடா தம்பி. 2 எடுத்துட்டோம்னா இன்டகிரேஷன் காமனாக பண்ணுறேன். x⁴/4 மைனஸ் x³/3 இன்டகிரே இது லிமிட் 1 to 2. உனக்கு ஈஸியாக இருக்குது, அதுக்காண்டி தான் 2 காமனாக இருக்கட்டும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16/4 மைனஸ் 8/3. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேங்களா? ரைட், 2 இன்ட்டு இது 18, இது 3 இருக்குடா தம்பி. அடிக்கலாம்னா அடிச்சுக்கலாமா? சிறுசாக்குறியா இல்லை அப்படியே எல்சியம் போட்டுறியா? சரி, எல்சியம் போட்டுரு. 12 48, 4 8 32. இது அப்பருக்கு உள்ளது, இது லோயருக்கு உள்ளது. 3 மைனஸ் 4. சரிங்களா? 2 இன்ட்டு சப்ராக்ட் பண்ணு, 6 1/12 மைனஸ் ப்ளஸ் 1/12. அப்போ என்ன ஆயிரும், 2 இன்ட்டு 12 போட்டுடலாம், 17/12 வருது. 17/12 அடிச்சிட்டோம்னா என்ன வருது, 17/6 அப்படின்னு வருது. ஓகேயா? குட். இப்போ வேரியன்ஸ்னு எழுதணும் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். மாற்றி போட்டுறாத, நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது, அதனால் பார்த்துக்க. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரு மைனஸ் ப்ரீவியஸில் கண்டுபிடிச்ச ஆன்சரு ஹோல் ஸ்கொயர். 17/6 25/9. சரியா? அப்போ இதில் எல்சிஎம் போட்டோம்னா என்ன வருது, காமனாக போட்டால் 18 போடலாம்ல. 18 போட்டோம்னா 6 3 18, மேலே பெருக்குறோம் 51, 3ஆல் பெருக்குனா, இது 2ஆல் பெருக்குனா 50. அப்போ ஆன்சர் என்னடா தம்பி வருது, 1/18. சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாரு. நீ வரல குறுக்க இருக்க போட்டு பெருக்குனா பெருசாக போகும். 56 54 சொல்லிட்டு குறுக்க பெருக்கி பெருசாக போய்கிட்டு இருக்கோம், அதனால் பார்த்துக்கோ. இதுதான் தேர்ட் சம். குட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர். இது ஃபுல்லாக மீன் அண்ட் வேரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா. 3 மார்க்லாம் கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்கறத விட 3 மார்க்கில் கேட்பாங்க. முன்னாடி 6 மார்க்கில் உள்ள சம் இது. இது ஃபுல்லாக ஒரு செட் ஆஃப் சம் செஞ்சு பார்த்துக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு செட்டு 1/2 e power minus x/2. x greater than 0. 0 otherwise. மற்றபடின்னு அர்த்தம். மற்றதுக்கெலாம். சரி, 2ஆக பிரிச்சுக்கிறேன், இல்லை 3ஆக பிரிச்சுக்கிடுவோம். பிரிச்சுட்டு ஆன்சர் எடுத்துருவோம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மீன்னே போட்டு கண்டுபிடிச்சிரு. இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது ஃபார்முலா. ஓகே, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி 0 to இன்ஃபினிட்டின்னு அர்த்தம், 0விட பெருசு. 0 to இன்ஃபினிட்டிவ்னு அர்த்தம். எக்ஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் x/2 டிஎக்ஸ். இப்போ 1/2 வெளியே எடுத்துக்கோ. 0 to இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் x/2 டிஎக்ஸ். காமா இன்டகிரேஷன் ஒன்று சொல்லுவாங்கடா, முக்கியமானது அது. காமா இன்டகரல், காமா
காமா இன்டகிரல், அதாவது 0 to infinity x பவர் n e பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்தால் n ஃபேக்டோரியல் பை ஆல்ஃபா பவர் n + 1 அப்படின்னு சொல்லுவாங்க. n ஃபேக்டோரியல்னால் எதுக்கு மேலே என்ன இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக மேலே என்ன இருக்குது, எக்ஸ் பவரில் இ பவர் மைனஸை விட்டுரு ஆல்ஃபாவுக்கு பதிலாக அந்த எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ளது. அப்போ நம்ம இந்த கணக்கை பொறுத்த மட்டும் என்னன்றது இந்த கணக்கை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1 எதுக்கு இ ஆஃப் எக்ஸுக்கு, இன்னொரு எண் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் விட 2 வந்துடும். ஆனால் ஆல்ஃபான்றது ரெண்டுக்குமே ஒன்று தான், என்னது 1/2 தான். புரியுதா சொல்கிறது? இது இ ஆஃப் எக்ஸுக்கு உள்ள என்னடா, இது எதுக்கு உள்ளது, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு உள்ளது. இந்த இங்கே வரும்ல, இப்போ இந்த இங்கே 1 இருக்குது, அதனால் 1 எடுத்திருக்கேன். அப்போ நம்ம காமா இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 ப்ராக்கெட், சரியா, என்னுக்கு பதிலாக 1 தானே இருக்குது, 1 ஃபேக்டோரியல் பை ஆல்ஃபா பவர் 1/2 பவர், சரியா, n + 1, அப்போ 1 + 1 0 to infinity அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. லிமிட்டு தேவையில்லை, போட்டதோடு சேர்த்தேன். 1/2 1 ஃபேக்டரியல் 1 தான், 2 1/4ன்னு வரும், மேலே கொண்டு போ 1/2 4/1 அடிச்சிட்டோம்னா 2 அப்படின்றது தான் இ ஆஃப் எக்ஸ் மீன். இப்போ வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்டகிரேஷன் 0 to infinity x ஸ்கொயர் இன்ட்டு 1/2 e பவர் மைனஸ் 1/2 x dx, 1/2 வெளியே எடுத்துட்டு இன்டகிரேட் வந்து n ஃபேக்டோரியல் பை ஆல்ஃபா பவர் n + 1 2 + 1, என்னுக்கு பதிலாக 2 இருக்குது, சரிதானே, ரைட். அதான் இங்கே நான் போட்டு காமிச்சேன், இந்த இடத்துல போட்டு காமிச்சேன். 1/2 2 ஃபேக்டோரியல் 2 தான் பை 1/4, ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா 1/2 இன்ட்டு 8 அடிச்சிட்டோம்னா 4. இதுதான் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். 2 + 1 3 தானே, 8 2 சார் 16 ஆடா தம்பி, இது 2டா, இது 2 தானே, அப்போ இங்கே தப்பாயிரும்ல, கவனமாக இந்த இடம் தப்பாயிரும். என்ன தப்பாகும் சார் அப்படின்னா 2/3 8 ஆயிரும், 8 2 சார் என்ன வந்துடும் 16 வந்துடும், 8 2 சார் 16/1ன்னு வந்துடும். அப்போ அடிச்சினா 8 வரும். இப்போ நான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். வேரியன்ஸுக்கு ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேயா, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 8 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர், அப்போ 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு என்னது 4, அவ்வளோதான்.